ஹலோ பட்டூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்ட்டையுமே ஒரே ஒரு கேள்வி. அதுதான் இந்த படத்தோட ஆரம்பத்திலே சொல்லுவாங்க. நீங்க செய்யற நல்லதும் கெட்டதும் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிற விஷயத்த எத்தனை பேர் நம்புறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு வந்து ஒரு இருட்டு அறையில முகமூடி போட்ட ஒருத்தர் இன்ட்ராகேஷன் பண்றாரு. ஆனா தான் யாருன்னே ஹீரோக்கு மறந்து போயிருக்கு. நான் அப்படி இருக்கும்போது உங்க கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்னா, அங்க ஒரு வித்தியாசமான மிஷின் வச்சிருக்காரு. இந்த மிஷின நீ உத்து பார்த்தேன்னா, உன்னோட பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அதுல நீ யாரு, எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டா நான் உன்னை ரிலீஸ் பண்ணிருவேங்கிறாரு. நம்ம ஹீரோ யாரு, அவர் ஏன் இங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இது இல்லாம அவர் ஒரு கொலை பண்ணியிருக்காருங்கிறாங்க. அது ஏன் பண்ணாருங்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட சொல்லியிருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்ல ஒரு நாய்க்குட்டி வரும். அப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீனுங்க. நண்பா, இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்ன மாதிரி ஹீரோவை 2 முகமுடி போட்டவங்க அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவர் அடிச்ச சாக்குல கட்டும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு அதை பாத்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போனா அவங்களையுமே அவங்க விரட்டிட்டு போறதோட இவரை இங்க கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து இருட்டு ரூம்குள்ள போட்டுறாங்க. அங்க ஃபுல் மாஸ்க் போட்ட ஒருத்தர் என்கொயரி பண்றதுக்காக வராரு. நான் யாரு, நான் எங்க இருக்கேன், நீங்க யாரு, என்னை எதுக்காக இங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு இவர் டென்ஷன் ஆனா, முதல் விஷயம், நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத. இது ஒரு ஸ்பெஷல் இன்ட்ராகேஷன் ரூம். இங்க இருக்க நானு பெரிய ஆஃபீஸர். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ கரெக்டா பதில் சொன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் யாரு, எதுக்காக இங்க இருக்கேன்னா, உன் பேரு அபிநய வாசுதேவ். எனக்கு உன்கிட்டருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை ஃபுல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ இங்க இருந்து போயிடலானா, என் பேரே எனக்கு நீங்க சொல்லிதான் ஞாபகம் வருது. அப்படி இருக்கும்போது நான் எந்த விஷயத்த உங்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்றாரு. அங்க ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷின் மூலியமா உன் மூளையை நான் கண்ட்ரோல் பண்ணி எனக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நான் வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை தொட்டா கரெக்டா பாத்தீங்கன்னா பயங்கரமா லைட் வெளிச்சத்தோட அந்த மிஷின் வேகமா டைம் கிளாக் மாதிரி சுத்த ஆரம்பிக்குது. அதை சுத்த ஆரம்பிச்சோன்னே இவர் கேள்வி கேட்கிறாரு. நீ அன்னைக்கு அபிஷேக்கோட லெட்டர் எடுத்து படிச்சேல, அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு அப்படியே பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா போஸ்ட்மேனா இருப்பாரு. அபிஷேக்குங்கிற லெட்டர் எடுத்துட்டு போய் இவர் தனியா உட்காந்து பிரிச்சு படிப்பாரு. பிரிச்சு படிக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. இது என்ன பாஷை, என்ன எழுதியிருக்கு, எனக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியலன்னு இங்க அவர் அப்படியே பதறனா, ஓகே 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 ரிலாக்ஸ். அந்த அபிஷேக் லெட்டர்ல என்ன இருந்துச்சுங்கிறத நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்தவங்க லெட்டரை நீ பிரிச்சு படிக்கிற பழக்கம் உனக்கு எப்ப இருந்து வந்துச்சு, நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாருங்கிற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கிறாரு. அப்படியே இப்ப நம்மளுக்கு பிளாஷ்பேக்கில் வராங்க. எனக்கு அப்பா அம்மா யாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் இங்கே அனாதாசிரமத்தில் தான் வளர்ந்தேன். அந்த ஆசிரமத்தை பார்த்துக்கிறது ஒரு மாஸ்டர் தான். அவருக்கு லெட்டர் வந்திருக்கும். போஸ்ட்மேன் லெட்டர் கொடுத்துட்டு திரும்பி போகும்போது எதிர்பாராம அவர் கையில் இருந்த ஒரு லெட்டர் கீழே விழுந்துரும். நம்ம வாசுதேவ் அதை எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்குள்ள அவர் அங்கேருந்து கிளம்பிடுவாரு. அந்த லெட்டரை பிடிச்சு படித்தோம்னா அன்னைக்கு தான் நான் முதல்ல அம்மாவோட பாசம்னா என்னங்கிறத நான் அந்த லெட்டர் மூலியமா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த லெட்டர் ஒரு அம்மா தான் பையனுக்காக எழுதியிருப்பாங்க. அவங்க ரொம்பவே பாசமா அக்கறையா விசாரிச்சதை பார்த்தோன்னே இவருக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுல இருந்து எப்ப எங்க லெட்டரை பார்த்தாலுமே இவர் யாருக்கும் தெரியாம எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு நம்ம மாஸ்டருக்கு அவங்க ஒய்ஃப் லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஏங்க, உங்க பொண்ணு புஜ்ஜி அப்பா எப்போ வருவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு தேவையான பணத்தை சேர்த்துட்டீங்களா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அந்த லெட்டரையும் கொஞ்சம் கட்டுக்கட்டா பணத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் டிரால வச்சு பூட்டுறதை இவர் பார்ப்பாரு. அங்க வர்ற வாசுதேவ் மாஸ்டர்கிட்ட கேட்கிறாரு. மாஸ்டர், எனக்கு அப்பா அம்மா யாருன்னு கேட்டா, டே உனக்கு அப்பா அம்மாலாம் இல்லைனா, இல்லை அப்பா அம்மான்னு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டா, நீ அனாதையா தாண்டா இருக்க, சொன்னா புரிஞ்சுக்கடான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இவர் அன்னைக்கு மாஸ்டரோட லெட்டரையே தெரியாம எடுத்து படிச்சுட்டு இருப்பாரு. அங்க வந்த மாஸ்டர் இவர் அடி அடி நடிச்சுட்டு, நீ பிறக்கும் போதே இவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு, அதனால தானே உங்க அப்பா அம்மா இங்க போட்டுட்டு போயிட்டாங்க, அடுத்து உங்களுக்கு வர லெட்டரை படிக்கிற அசிங்கமா இல்லைன்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சு கொடுறாரு. அதனால மாஸ்டர் மேல இருந்த கோவத்துல அவர் டிரால வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு அந்த ஆசிரமத்தை விட்டே நான் ஓடி போயிட்டேன்னு சொன்னா, இங்க அந்த மாஸ்க் போட்டவர் சொல்றாரு, அதுதான்டா, அதனால தாண்டா அவர் பொண்ணு ஆப்ரேஷனுக்காக சேர்த்து வச்ச பணம் போய் சேராம அவரோட பொண்ணு அநியாயமா செத்தே போச்சுன்னா. நம்ம மாஸ்டர் அப்படியே கண்ணு கலங்கி உட்காந்து அழுகிறத மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இல்ல, வாய்ப்பே கிடையாது, மாஸ்டரோட பொண்ணு சாவுக்கு நான் காரணம் கிடையாதுன்னா, தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ, ஆனா மாஸ்டரோட பொண்ணு சாவுக்கு நீ தாண்டா காரணம் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புனா,
இவர் கதவை தரங்கன்னு கத்துன்னு கத்திட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துடுறாரு. இப்போ ஒரு டாக்டர் பிரெக்னென்ட் லேடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பக்கத்தில் இருக்க பாட்டி கேட்குறாங்க, இவ எப்படி இருக்கான்னு கேட்டால், ரொம்பவே ஹெல்த் கம்மியாக இருக்காங்க, ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சாப்பிட்றியோ சாப்பிடலையோ, நான் சமைக்க வேண்டியதை ஒழுங்காக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சமைச்சிட்டு இருந்தா, அவங்க காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா இந்தாங்க காஃபி சாப்பிடுங்கன்னா, அது வேற யாரும் இல்லை, நம்ம மாஸ்டர் தான். நீ ஏம்மா மாசமா இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேனா, நானும் உட்காந்துக்கிட்டே இருக்க முடியலப்பா, ஏதாவது வேலை பார்த்தா தானே எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு மறுபடியும் இந்த ரூம்ல காட்டுறாங்க. அவர் வந்தா இவர் மறுபடியும் தூங்கிட்டு இருக்கவரை எழுப்பி விட்டுட்டு, உன்னை எழுப்புறது தான் என் வேலைன்னு சொல்லி நினைச்சேனா, இல்ல இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ 2 பேர் வர்ற மாதிரி நான் பார்த்தேன். அதுல ஒரு பாட்டி ரொம்ப உரிமையா என்கிட்ட பாசமா பேசின மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டி யாருன்னு சொன்னாதான் நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவேன்னு சொன்னா, நீ இங்க முடிவெடுக்க முடியாது. இங்க என்னனாலும் நான் தான் முடிவெடுக்கணும். நீ எதுக்கு கிருஷ்ணகிரிக்கு போன, அங்க என்ன பண்ணன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மிஷின் ஆன் பண்றாரு. ஆன் பண்ணா மறுபடியும் நம்மளுக்கு பிளாஷ்பேக்கு. அங்க அனாதாசிரமத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ வேலை பார்த்துருக்காரு. ஆனா அவருக்கு அந்த லெட்டர் படிக்கிற பழக்கம் மட்டும் போகவே இல்லை. அதனால எப்படியாவது இந்த லெட்டர் படிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு போஸ்ட்மேன் வேலை வாங்கிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்போதான் கிருஷ்ணகிரியில் இருக்க சுப்புங்கிற ஒருத்தர் நான் போஸ்ட்மேன் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மூலியமா சொன்னதுனால அந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அந்த ஊரோட முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் சுத்தி மலையா இருக்கும். நடுவில் அந்த ஊர் இருக்கிறதுனால மதியானம் 3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ராத்திரி மாதிரி இருட்டாயிருது. அதுக்கப்புறம் ஊரே பார்த்தீங்கன்னா விளக்கேத்தி வச்சு தான் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தனியா இருட்டுக்குள்ள இருக்க ஒரு கோயிலுக்கு மட்டும் போகுது. போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அழுகுறாங்க. நம்ம வாசுதேவா இங்க வர சொன்னது நம்ம ரெடின் கிங்ஸ்லி தான். அவரோட பேர் தான் சுப்பு. அவர் அங்க கூட்டிட்டு போய் அங்க இருக்க போஸ்ட் மாஸ்டர் ரங்கராவ்ட்ட கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறாரு. அவர் சொல்லிடுறாரு, எப்பா எப்போ பார்த்தாலுமே லெட்டர் லேட்டாக போயிட்டு இருக்கிறதுனால என்னை லேட் ரங்காராவுன்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் லெட்டரை நான் டான்னு கொண்டு போய் கொடுத்து உங்களை பங்க்சுவாலிட்டி ரங்காராவுன்னு பேர் வாங்க வைக்கிறேன்னு சொன்னால், அவர் சந்தோஷமா சரி ஓகே நீ சேர்ந்துக்க, ஆனால் இந்த வேலை உனக்கு டெம்பரவரி தாங்கிறாரு. நம்ம வாசுதேவ் பார்த்தீங்கன்னா ராமுன்னு ஒரு நாய் வளர்ப்பாரு. அது இவர் பின்னாடியே உள்ளுக்குள்ள வந்தா, ஏய் என்னடா இது நாயில உள்ள வருதுன்னா, சார் இது நம்ம ராமு தான், சாருக்கு வணக்க வைன்னு சொன்னா அது டக்குன்னு காலத்துக்கிட்ட வணக்க வைக்குது. எப்பா எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கூட்டிட்டு போய் கூடயே வச்சுக்கங்கிறாரு. லெட்டர் கொடுக்குறப்ப கூட நம்ம ராமுவை பின்னாடியே உட்கார வச்சு தான் கூட்டிட்டு போவாரு. அவர் அங்க இருக்க எல்லா லெட்டருமே படிச்சுட்டு அவங்களுக்கு இமீடியட்டா கொண்டு போய் டெலிவரியும் கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு படிக்க தெரியாதவங்களுக்கு இவரே உட்காந்து படிச்சு காமிச்சோம்னா இவரை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிருது. இவருக்கு யாருமே இல்லைங்கிறதுனால அந்த ஊர்ல இருக்க எல்லாரையுமே சித்தப்பா மாமா அண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு உறவு முறையாவே கூப்பிடுறதுனால அவங்களுக்கு இவரை ரொம்பவே பிடிக்குது. அதே மாதிரி அந்த ஊர்ல தொடர்ந்து பொண்ணுங்க காணா போயிட்டே இருக்காங்கன்னா இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சா, நம்மால் ரெடின்னு சொல்றாரு, இந்த ஊர்லயே மோசமானவன்னு சொல்லி சொன்னா லாலா தான், எனக்கு தெரிஞ்சு அவனாதான் இருக்கு இதுக்கு காரணமானு. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு லெட்டர் வந்தாலே வாசல்ல நின்றுட்டு தூக்கி போட்டுட்டு வந்துட்டு அவங்க மோசமானவங்க உள்ள போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படாதன்னு நம்ம ஹீரோவா அவர் மிரட்டி வச்சிருப்பாரு. அதே மாதிரி அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல லெட்டர் கொடுக்கறதுக்காக போனா அங்க ஒரு அப்பா அம்மா, ஐயா நேற்று சாயங்காலம் என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா, இப்போதான் 10வது படிச்சு முடிச்சிருக்கா, அந்த பொண்ணு ராத்திரிலேருந்து வீட்டுக்கே வரலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதை இவர் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே வர்றாரு. நம்ம போஸ்ட் மாஸ்டர் ரங்காராவை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு அபிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்காரு. ஐயா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் ஊர்ல மழையே பெய்யுது அப்படின்னு நம்ம போஸ்ட் மாஸ்டர் அவரை உட்கார வச்சுட்டு மோர்லாம் கொடுத்து விசாரிக்கிறாரு. இப்போ எந்த ஊருக்கு லெட்டர்னு கேட்டா, கல்கட்டாக்கு போகுதுன்னா, ஐயா இந்தாங்க அதில் ஃப்ரம் அட்ரஸ் எழுதாமே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம வாசுதேவ் அங்கே வராரு. அவரோட பேனா தவறி விழுகும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஜஸ்ட் மிஸ்ல கேட்ச் பிடிச்சி கொடுக்குறாரு. யார் இந்த பையன் ரொம்பவே வேகமாக இருக்கான்னு சொன்னோம்னா, புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கான்னு சொன்னால் அந்த பேனா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால வாசுதேவ் அந்த பேனாவை உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா இவர் பொற்காட்சியில் ஜாமான்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அங்கே நம்ம சத்யபாமாவையும் பார்க்குறாரு. அவங்களோட பேசணுங்கிறதுக்காக அப்படியே அங்கே பேசிக்கிட்டேவும் தனியா ஒத்தடி பாதையில நடந்து வந்துட்டு இருக்காரு. அவங்கள கிராஸ் பண்ணி ஒரு ஆள் போற மாதிரி மட்டும் நம்மளுக்கு காமிப்பாங்க. 2 பேர் தண்ணியை போட்டு வந்தவங்க இவரோட சைக்கிள்ல மோதி கீழே விழுந்தா இவரை அசிங்கமா பேசுறாங்க. அவ்வளவுதான், அசிங்கமா பேசின உடனே இவர் அவங்கள அடின்னு அடிச்சு போட்டுருவாரு. அங்க நம்ம சுப்பு வந்தோம்னா, டேய் ஏன்டா இப்படி செஞ்ச, அவங்க லாலாவோட ஆட்கனா யாரா வேணாலும் இருக்கட்டும், அம்மாவை பத்தி தப்பா பேசினா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமாண்ணா, டே உனக்கு தான் அம்மாவே இல்லையானா, அம்மாவே இல்லாம நான் பிறந்திருக்க மாட்டேன்ல, அதனால எனக்கு கோவம் வந்துருச்சுங்கிறாரு. இப்ப இந்த கதையை இங்க சொல்லிட்டு இருந்தவனே, இன்னைக்கு இது போதும், நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மேன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் கிளம்புன உடனேவே இவருக்கு இது வரைக்கும் ஞாபகம் வந்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா செவத்துல அப்படியே எழுதி வைக்கிறாரு. அபிஷேக், லாலா, சுப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரை எழுதிட்டு இதுல யார் காரணமா இருக்கும் நம்ம இப்படி இருக்கிறதுக்குன்னா,
டக்குன்னு லாலாவோட பேரை ரவுண்ட் பண்ணிட்டு, இவன் தான் மோசமானவன், இவனால தான் எனக்கு தெரிஞ்சு நான் இங்க இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேரை ரவுண்ட் பண்ணி வைக்கிறாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இவருக்கு பக்கத்து ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க பேசுற குரல் கேட்டவுனே, யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு கேட்டவுனே, அங்க நம்மளுக்கு ஒரு பொண்ண காமிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இவர் வேகமா கேட்கிறாரு, "அந்த ரூம் எப்படி இருக்கு? நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னா?" "நான் எப்படி இங்க வந்தேன் என்னன்னுலாம் தெரியல. இருட்டு ரூமா இருக்கு. நடுவுல டேபிள் இருக்கு. அதே மாரி சக்கர இருக்கு. மேல ஹைட்ல ஒரே ஒரு சின்ன ஜன்னல் தெரியுதுன்னா, இந்த ரூமும் அந்த ரூமும் ஒரே மாரி தான் இருக்கு. ஆமா, யாராவது ஆட்க வந்து கேள்வி கேட்கறாங்களான்னு கேட்டா, இல்ல ஆட்கள் யாரையும் நான் பார்த்த மாரி இல்ல. ஆனா ஒரு குரல் மட்டும் என்ட்ட வந்து பேசுது. அப்ப வந்து இந்த சக்கரம் சுத்துது. சக்கரம் சுத்தும்போது நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொன்னா, அப்ப கண்டிப்பாக சக்கரம் சுத்தும்போது நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டா, என் பேரு ராதான்னு சொல்லிட்டு நம்ம ராதாவோட ஃபிளாஷ்பேக் வராங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம வாசுதேவும், ஹீரோயினும் நடந்து வரும்போது, அவங்கள கிராஸ் பண்ணி நடந்து போனாங்க இல்லையா? அதுதான் நம்ம ராதா. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த 2 பேரும் போதையில வந்திருப்பாய்ங்க. அவங்கள தான் நம்ம வாசுதேவ் அடிச்சிருப்பாரு. இவங்க எட்டி நின்னு பார்த்துட்டே நேரா வீட்டுக்கு வராங்க. நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரு. சின்ன வயசுல எங்க அம்மா, அப்பா இறந்துட்டாங்க. எங்க 2 அண்ணனுமே பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே குடிச்சிட்டு போதையிலே தான் இருப்பாய்ங்க. அதுல மூத்த அண்ணன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. நம்ம ராதா இப்ப அபிஷேக் சார தான் பார்க்க வந்திருக்காங்க. சார் அண்ணனுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி தாங்க சார்னா, உங்க அண்ணங்க உன்னைய பத்தி கவலையே படாம குடிச்சிட்டே சுத்துறாய்ங்க. நீ ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வேலை வாங்கி தாங்கன்னே சுத்துற. என்ன சார் பண்றது? அண்ணங்களா போயிட்டாங்களேன்னா, சரி கவலைப்படாம போ நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்க நெறைய பேருக்கு வேலை வாங்கி குடுக்குறது, கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து லெட்டர் எழுதி போட்டுட்டு, இந்த ஊருக்கு தேவையான நெறைய விஷயத்த அவர் தான் செஞ்சு குடுத்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம வாசுதேவ இந்த இருட்டு ரூம்ல காட்டுறாங்க. அவர் அப்படியே கண் அசந்து தூங்குனா, மறுபடியும் அந்த மாஸ்க் மேன் வந்து எழுப்புனா, "ராதா" அப்படின்னு சொன்னா, "என்னது ராதாவா? யார் அந்த ராதான்னு?" கேட்டா, "இல்ல, இல்ல யாரும் இல்ல. திடீர்னு தோணுச்சுன்னு" சொல்லி சமாளிக்கிறாரு. சரி, அடுத்தவங்களோட வாழ்க்கைய அழிச்ச, லெட்டர பிரிச்சு படிச்ச, அதோட நிப்பாட்டியிருக்கலாம்ல. லெட்டர எப்பயிலேருந்து நீ மாத்தி எழுத ஆரம்பிச்சன்னு கேட்டா, மறுபடியும் அந்த மிஷின் ஓடுது. இவர் ஃபிளாஷ்பேக்குள்ள போறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்பு உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. "என்னய்யா ஆச்சு? என்ன பிரச்சனைன்னு?" கேட்டா, "யோவ் மாசம் மாசம் ஒரு லெட்டர் வரும்யா. அது காட்டுக்குள்ள இருக்க ஒரு பாழடைஞ்ச வீடுயா. அந்த வீட்ல யாருமே இருக்க மாட்டாய்ங்க. ஆனா இருந்தாலும் நம்ம மாஸ்டர் அதெல்லாம் முடியாது. நீ அந்த வீட்ல போய் லெட்டர போட்டுட்டாவது வான்னு சொல்லி சொல்றாரு. இதுவரைக்கும் அந்த வீட்லருந்து யாருமே லெட்டர வாங்குனதே கிடையாதுன்னா, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த தடவ நான் போய் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர வாங்கிட்டு போயிட்டு, அந்த லெட்டர உள்ள படிச்சு பார்த்தோம்னா, ஒரே ஒரு வரி தான் எழுதியிருக்கு. கிழக்கு தெரு 4வது வீடுன்னு. அத மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் அங்க லெட்டர போட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி பார்க்குறாரு. யார் வந்து எடுக்குறாங்கன்னா, கடைசி வரைக்கும் யாருமே வரல. சரி அந்த கிழக்கு தெரு 4வது வீடுனா எந்த வீடுன்னு சொல்லி தெரியலையே. ஏன்னா இந்த ஊர்ல கிழக்கு மேற்கே நம்மளுக்கு தெரியலையேன்னு அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷன்ட்ட போய் விசாரிக்கிறாரு. இது கூட தெரியாம நீ எல்லாம் போஸ்ட்மேனா இருக்க. நீ டெய்லிக்கும் போய் லெட்டர் வாங்கிட்டு வரியே. ரங்காராவ் போஸ்ட் மாஸ்டர் வீடு. அதுதான்யா 4வது வீடுன்னா, இவர் பதறி போய் 4வது வீடான்னு சொல்லிட்டு நேரா அங்க போறாரு. அங்க நம்ம சத்யபாமா வாசல்ல உட்காந்து குறி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க குறி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, "நீ யார மனசுல நினைச்சிட்டு இருக்கியோ அவனே உனக்கு புருஷனா வருவான். நீ கவலையே படாதன்னா." இத ஃபுல்லா இவர் ஒளிஞ்சு கேட்டுட்டு இருக்கவரு, அப்ப சத்யபாமா மனசுலயும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு போய் அங்க வீட்ல போய் ராமுட்ட சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அசந்து தூங்குனவரு டக்குன்னு பயந்து போய் எந்திரிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, எதுக்காக அந்த வீட்டுக்கு போனோங்கிறதே மறந்துட்டோம்னா, அப்பதான் யோசிக்கிறாங்க. அந்த குறி சொல்ற அம்மா சொல்லியிருப்பாங்க. உனக்கு வந்து பார்த்தேன்னா, கல்யாணத்துல ஒரு சின்ன தடை இருக்கு. அந்த தடை நீங்கணும்னா, நம்மளுக்கு ஊருக்கு வெளிய இருக்க அந்த காட்டு மாரியம்மன் கோயில்ல போயி, சாயங்காலம் 7 மணிக்கு மேல நீ விளக்கு வைக்கணும். விளக்கு வைக்க போகும்போது சுத்தி இருக்க யார்ட்டயும் சொல்லிட்டு போகக்கூடாது. சொன்னா உன்னோட வேண்டுதல் பலிக்காதுன்னு சொல்லிட்டு, இது இவருக்கு ஞாபகம் வந்து பதறி போய் நேரா அந்த கோயிலுக்கு போனா, அங்க நம்மளுக்கு விளக்கு வச்சுட்டு வெளிய வரும்போது நம்ம ஹீரோயின கடத்திடுறாய்ங்க. இவரு அங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு, அத்தன பேர்ட்டருந்து நம்ம ஹீரோயின காப்பாத்திடுறாரு. நம்ம சத்யபாமா சொல்றாங்க, "இங்க நடந்த விஷயத்த நீ வெளிய சொல்லாத. வெளிய சொன்னா நான் இங்க கோயிலுக்கு வந்தது, நீ வந்து என்னைய காப்பாத்துனது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும். அதனால இத நம்ம அப்படியே விட்டுறலான்னா, இப்படிதான் பொண்ணுங்கள தொடர்ந்து கடத்திட்டே இருக்காங்க. இது எப்படி நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன்னா, பேசாம இரு நீ சொல்லாதங்கிறாங்க." ஆனா இவரால சும்மா இருக்க முடியல. இந்த விஷயத்த எப்படியாவது போலீஸ்ட்ட சொல்லியே ஆகணும். இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா, அடுத்தடுத்து பொண்ணுங்க காணா போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மொட்டை கடிதாசி போட்டு விடுறாரு. இந்த ஊர்ல காணா போன பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த குறி சொல்ற பொம்பள தான்னு சொல்லிட்டு. ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிள பார்த்தீங்கன்னா, இவர் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு பாசமா பேசுவாரு. அன்னைக்கு இவங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல உட்கார்ந்திருக்கும்போது, கரெக்ட்டா அந்த கான்ஸ்டபிள் இங்க வந்தா, அப்ப லெட்டர் எழுதி போட்டது தெரிஞ்சதா ஏதோ பிரச்சனை ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இவரு டவுட்லயே உட்கார்ந்திருந்தா, அவர் வந்துட்டு அங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க ஃபோன் எடுத்து பேசிட்டு இருக்காரு. நல்ல வேளைக்கு நம்மளுக்காக வரலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரிலாக்ஸா இருந்தா, அங்க வர ரெடின்னு சொல்றாரு. இத்தன நாளா காணா போனதுக்கு ஃபுல்லாவே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறி சொல்ற பொம்பள தானா? ஆனா என்ன பிரயோஜனம்? அவளுக்கே இத யார் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்கிறா. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் பண்றது லாலாவா தான் இருக்கும்னு
நம்ம வாசுதேவன் கேட்குறாரு, அந்த லாலா இப்போ ஊருக்குள்ள இருக்கானா இல்லையான்னு கோவமா கேட்டா, கிரிமினல் இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்திருக்கேன். அவன ஒரு வாரமா யாருமே ஊருக்குள்ளேயே பார்க்கலையாம். அவன் எங்க போயிருக்கான்னே தெரியலங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "நீ பேசாம இரு. இந்த பிரச்சனைய இதோட விடு. அதான் எனக்கு எதுவும் ஆகலைல" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இவருக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா லாலா பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா, "நீங்க அனுப்புன சரக்கு எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. நாங்க உங்களுக்கு குடுக்க வேண்டிய பங்கு பணத்த உங்க ஆட்கள் யாராவது அனுப்பி நாளைக்கு மரமில்லு கிட்ட 12 மணிக்கு வாங்கிக்கங்கன்னு" எழுதியிருக்கு. அத பார்த்த உடனே இவரு, "ஓகே ரைட்டு. இந்த லெட்டர மாத்தி எழுதி அனுப்புவோம்ன்னு" சொல்லிட்டு 12 மணிய 1 மணின்னு சொல்லி மாத்தி எழுதி அனுப்பிட்டு, இவரு 12 மணிக்கு அங்க போய் நிக்கிறாரு. கார்ல வந்து பண பேக்க மட்டும் வெளிய தூக்கி போட்டுட்டு, அவங்க அங்கருந்து கிளம்பிடுறாங்க. காருக்குள்ள உட்காந்துருந்த யாரையுமே இவரால பார்க்க முடியல. சரி ரைட் அந்த பேக் எடுத்துட்டு கிளம்புவோம்ன்னு பார்த்தா, கரெக்ட்டா இவர் கிளம்புனதுக்கப்புறம் அங்க லாலாவோட ஆள் வரான். இங்க இந்த மாஸ்க் மேன்ட்ட சொல்றாரு, "நான் என்ன தப்பு பண்ணேன்? என் ஊருக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்சேன்னு" சொன்னா, "நீ பணத்த எடுத்துட்டு போனதுக்கப்புறம் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு" காமிச்சா, அவன் அங்க பணம் இல்லாம லாலா கிட்ட போனா, அந்த லாலா இவன் தான் பணத்த எடுத்து அவங்க அம்மாக்கு அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு கண்டந்துண்டமா அவன வெட்டி வீசிடுறாய்ங்க. "உன்னால ஒரு அப்பாவி இறந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நீ உன் கையாலேயே ஒரு கொலையும் பண்ணியிருக்கேன்னு" சொன்னா, "இல்ல சத்தியமா நான் பண்ணல. இதெல்லாம் நான் தான் செஞ்சேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நீ உனக்கு தகுந்த மாரி என்னைய பேச வைக்கிறேன்னு" சொன்னா, இன்னைக்கு இது போதும்ன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நம்ம ராதா வழக்கம் போல கூப்பிடுறாங்க. "வாசுதேவ் இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு" கேட்டா, இவர் அப்படியே சோகமா வந்துட்டு, "என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. இவங்கலாம் யாருன்னே தெரியலன்னு" சொன்னா, அவங்க கேட்குறாங்க, "நம்ம ரூமுக்கு மேல சின்னதா ஒரு கேப் தெரியுதுல, அந்த கேப் வழியா பார்த்தா அங்கிட்டு என்ன இருக்கு? யார் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்லன்னு" சொன்னா, இவரு வேகமா அங்க இருந்த டேபிள் மேல ஏறி தப்புறாரு. எவ்வளோ ஹைட்டா தப்புனாலும் தெரியலையேண்ணா, நல்லா பாருங்க இத விட்டா நம்மளுக்கு வேற வழியே இல்லைன்னு சொன்னா, எட்டி பார்த்தா இது ஏதோ ஒரு வீடு மாரி இருக்கு அப்படின்னு மறுபடியும் தப்பி பார்த்தா, இவர சின்ன வயசுல வளர்த்த நம்ம குருநாத மாஸ்டருக்கு இவருக்கு கண்ல படுறாரு. "குருநாத மாஸ்டரா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜம்ப் பண்ணா, இவர் கால் தவறி கீழ விழுந்து மயக்கமே போட்டுறாரு. இப்ப மறுநாள் மறுபடியும் அந்த மாஸ்க் மேன் வந்தா, "என்ன ரொம்ப சீரியஸா உட்காந்துருக்க?" அப்படின்னு கேட்டா, "நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் எங்க இருக்கேன்னு சொல்லி உண்மைய நீ சொல்ற வரைக்கும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது ஹைலி கான்ஃபிடென்ஷியல் இன்ட்ராகேஷன் ரூம்னு" சொன்னா, "இல்ல நீ பொய் சொல்ற. வெளிய நான் குருநாத மாஸ்டர பார்த்துட்டேன். நீ மரியாதையா உண்மைய சொல்லுனா." "ஓ! நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா? அப்ப இதுக்கு மேல நான் யாருங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கன்னு" சொல்லிட்டு, அவர் அப்படியே மாஸ்க்க கழட்டுனா, எதுக்கு இருக்கிறது அப்படியே இவர் மாரியே இருக்க இன்னொருத்தரு. "இனி நம்ம விலாவாரியா எல்லாத்தையும் பேசலாமான்னு" சொல்லி சொன்னா, நம்மளுக்கு அப்படியே நெறைய விஷயம் என்னென்னமோ நடக்கிற மாரி காட்டுறாங்க. நெருப்பு, ஃபைட்டு, இவர் யாரையோ கொல்ற மாரி எல்லாத்தையும். இப்ப நம்மளுக்கு இவருக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. அருமையான டயலாக்கு. "தேள் நெருப்புல விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ காப்பாத்த போனேன்னா, அது உனக்கு நன்றி சொல்லுமா? இல்ல அதோட குணத்த காமிச்சு தேள் உன்னைய கொட்ட செய்யுமா? நீ கெட்டவனுக்கு என்னதான் நல்லது செஞ்சாலும், என்னைக்காவது ஒரு நாள் அவன் அவனோட சுயரூபத்த காமிச்சுருவான்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாஸ்க் மேன் மறுபடியும் வந்தா, இவர் கேட்கிறாரு, "மரியாதையா நீ உண்மைய சொல்லு. நீ ஏன் என்னைய மாரியே இருக்க? நீ என்னோட தம்பியா? அண்ணனா? யார் நீ? நீ இதெல்லாம் சொல்லாம நீ கேட்கிற எந்த கேள்விக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன்னு" சொன்னா, "உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். உனக்கு 2 நாள். அந்த 2 நாள் டயத்துல நீ நான் சொல்ற மாரிலாம் கேட்டு நடந்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னோம்னா, கண்டிப்பாக உன்னைய நான் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். அதுக்கு இடையில நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னேன்னா, தாராளமா நீ உன் முடிவ நீயே எடுத்துக்கலாம். நான் அதுக்கப்புறம் இங்க வரமாட்டேன். நான் யாரு? இங்க ஏன் குருநாத மாஸ்டர் இருக்காரு? இது எல்லாம் தெரியாமயே நீ இங்கேயே கிடந்து சாக வேண்டியதான். யோசிச்சுட்டு ஒரு முடிவ சொல்லுன்ட்டு" கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம குருநாத மாஸ்டர் அவரோட பொண்ண கூப்பிட்டுட்டு, அந்த ஊர்ல இருக்க லேண்ட்லைன்லேருந்து அவரோட மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிக்க கடத்தெருவுக்கு போறாரு. அங்கருந்து பேசுனோனே, மாமா சொல்லுங்க மாமா, நான் இந்த பொண்ணு பேசணுங்கிறான்னு" சொல்லிட்டு, அவங்க ஒய்ஃபையும் பேச வைக்கிறாரு. "இல்லம்மா கொஞ்சம் வேலை டைட்டு. அதனால தான் வர முடியல. கண்டிப்பாக உன்னோட டெலிவரிக்கு நான் வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பேசிட்டு வைக்கிறாரு. அங்க நிக்கிற 2 பேர் பார்த்தீங்கன்னா, "இவர் குருநாத மாஸ்டர் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு, அவர ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த 2 பசங்க வந்து பேசுறாங்க. "மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? செய்றீங்களா?" அப்படின்னு சொல்லி பேசுனா, "நல்லா இருக்கேன்ப்பான்னா." "மாஸ்டர் இது உங்க பொண்ணு தானே? ஆனா உங்க பொண்ணு சின்ன வயசுலயே வாசுதேவனால" அப்படின்னா, "இது என் பொண்ணு தான்ப்பா. ஆனா என்னோட வளர்ப்பு பொண்ணு. அந்த பொண்ணு சின்ன வயசுலயே இறந்துட்டா. அதனால இப்போ ஒரு பொண்ண தத்தெடுத்து நான் இத்தன வருஷமா வளர்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா வாசுதேவ அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னா, அவங்கவங்க செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பாங்கப்பா. நீங்க யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து நம்ம மாஸ்டர் கிளம்பிடுறாரு. இங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, ராதா முன்னாடியே இருக்க மிஷின் ஆன் ஆகுது. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் மட்டும் கேட்குது. "1977 19 மார்ச் அன்னைக்கு உனக்கு என்ன நடந்துச்சு?" அதே சமயத்துல இங்க நம்ம வாசுதேவன்ட்டயும் அதே மிஷின ஓட விட்டோம்னா, நம்ம வாசுதேவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ள போறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா,
டேய் தம்பி, அவனை ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்க? அவனை பார்த்தீங்கன்னா மார்ச் 22 அன்னைக்கு கரெக்டா அந்த கோர்ட் வாசல்லயே வச்சு அவனை கொல்லணும். நான் ஆள் ரெடி பண்ணிட்டேன். நீ அங்க வந்துரு. அவனை கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இத நம்ம போலீஸ்ட்ட சொன்னா எப்படி உனக்கு தெரியும்னு கேட்பாங்க. அதனால நம்மளே களத்துல இறங்கி காப்பாத்தணும். ஆனா கொல்லப் போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு அந்த லெட்டர அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி குடுக்கறதுக்காக போனோம்னா, வாசல்ல கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. யாருமே வரல. யாருமே வரலைன்னு சொல்லிட்டு கதவு கிட்டக்க போய் எட்டி பார்க்கலான்னு பார்த்தா, உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்க மாரி மட்டும் சவுண்ட் கேட்குது. இவர் எட்டி பார்க்க போன இடத்துல, "ஏய் யார்றா நீ?" அப்படின்னு சவுண்ட் கேட்டுட்டு ஒரு ஆம்பள வந்தா, "இல்லங்க நான் போஸ்ட்மேன் லெட்டர் குடுக்கறதுக்காக வந்தேன்னு சொன்னா, குடுத்துட்டேல கிளம்பி போன்னு" சொல்லிட்டு லெட்டர வாங்கிட்டு அவர அங்கருந்து அனுப்பிடுறாங்க. யார் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருந்தானே தெரியலையே. சரி நம்ம கோர்ட்டுக்கு போய் எப்படியாவது அந்த விஷயத்த தடுப்போம்ன்னு சொல்லிட்டு, அடுத்தங்க அந்த நாள்ல கோர்ட்டுக்கு போறாரு. கரெக்ட்டா கோர்ட்லேருந்து ஒரு ஆள் போலீஸோட பாதுகாப்புல வருது. அவன வெட்டுறதுக்காக இவங்க மொத்தமா இறங்குனா, அத்தன பேரையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு, நம்ம வாசுதேவ் அவன அங்கருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க நம்ம அவர மாரியே இருக்க இன்னொரு வாசுதேவ்ட்ட கேட்கிறாரு, "நான் அவன் உயிர தான் காப்பாத்திருக்கேன். என்னைய போய் கொலைகாரன்னு சொல்லிட்டு இருக்கேனா? ரைட்டு, நீ தான் அவன காப்பாத்தி கூட்டிட்டு போன. ஆனா நீயே காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு, அவன நீயே எதுக்காக கொலை பண்ணேன்னு கேட்டா, நானே காப்பாத்தி கூட்டிட்டு போய் நானே கொலை பண்ணேனான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, பக்கத்து ரூம்ல ராதா அழுகுற சவுண்ட் கேட்குது. இவங்க 2 பேருமே டக்குன்னு திரும்பி பார்த்தா, எதுக்காக ராதா அழுதுட்டு இருக்கான்னு கேட்டா, "ஓ! பேரெல்லாம் தெரியுமா? அப்ப பேசிக்கிட்டு தானே இருக்க. நான் கிளம்புறேன். நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து கிளம்பிடுறாரு. இவர் போய், "ராதா எதுக்காக அழுகுற? என்ன நடந்துச்சு? என்ட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அப்படியே நடந்த ஃப்ளாஷ்பேக்க காமிச்சோம்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊர் திருவிழா இருக்கும். அந்த ஊர் திருவிழால இவர் யார கோர்ட்லேருந்து காப்பாத்துனாரோ, அவன் தான் பார்த்தீங்கன்னா ராதாவோட இடுப்ப கிள்ளியிருப்பான். நம்ம ராதா அவன ஓங்கி அரைஞ்சிட்டு, காரி மூஞ்சிலேயே துப்பிட்டு நேரா இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா, அதோட இல்லாம அவன் பின்னாடி அவங்க ஆட்களோட நேரா இங்க வீட்டுக்கு வந்து, அவங்க அண்ணனையும் ஆள்க புடிச்சுக்கிறாங்க. இவன் வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ண கொடூரமா நாசம் பண்ணிடுறான். இங்க அத கேட்ட உடனே நம்ம வாசுதேவ் கத்துறாரு. அவன வெட்டணும், அவன குத்தணும், அவன நட் ரோட்ல வச்சு கண்டம் துண்டமா வெட்டணும்னு சொல்லி கத்திட்டு இருந்தா, பக்கத்துல டேபிள்ல இருந்த மிஷின் ஆன் ஆகுது. அப்படியே இவர் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்குள்ள போனோம்னா, இவர் அந்த காப்பாத்திட்டு வந்திருப்பார்ல ரவுடி, அவன்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, "நல்ல வேளைக்குடா நீ என்னைய காப்பாத்திட்டேன்னு" சொன்னா, சரி அவங்க எதுக்காக உனக்கு கொல்லணும்னு சொல்லி துடிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா. செம்மையா அம்சமா இருப்பா. அவள நான் கெடுத்துட்டேன். அதுக்காக இந்த பொறுக்கி பயல்க என்னைய கொல்றதுக்காக வந்திருக்காங்கன்னா, இவர் அங்க இருந்த கட்ட எடுத்து ஒரே சொருகா அவர சொருகிடுறாரு. சொருகிட்டு, "பாவி! உன்னையாடா நான் காப்பாத்துனேன்னு" சொல்லிட்டு திரும்பி போனா, அவர் அப்படியே, "ஓய் டேய்! நீ யார குத்தியிருக்கேன்னு சொல்லி தெரியுமா? லாலாடா. நான் வந்து உன்னைய என்ன பண்றேன் பாருடான்னு" சொல்லி சொன்னா, திரும்பி போன வாசுதேவ், "என்னது நீதான் லாலாவா? உன்னைய தான்டா இவ்வளோ நாளா தேடிட்டு இருந்தேன்னு" அந்த கட்டைய ஓங்கி ஒரே மிதியா மிதிச்சு, இன்னும் கொடூரமா நம்ம லாலாவ கொன்னுட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. இங்க நம்ம ராதாட்ட சொல்றாரு, "நீ கவலைப்படாத ராதா, அவன நான் வெட்டி கொன்னுட்டேன்னு" சொல்லி சொன்னோம்னா, அங்க நம்ம மாஸ்க் மேன் மறுபடியும் வந்துட்டு சொல்றாரு, "இதத்தான்டா நானும் சொன்னேன். நீ ஒரு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேனா?" "ஆமா நான் தான் கொன்னேன். இதுல என்ன இருக்கு தப்பு? ஒரு பொண்ணுக்கு அநியாயமா இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருக்கானா, அவன கொல்லாம என்ன பண்றது? அதே மாரி நீ மட்டும் என்ன பண்ற? அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த பொண்ண எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கன்னு" கேட்டா, "அதுக்கு காரணமே நீதான்." "நான் என்ன பண்ணேன்? இதுவரைக்கும் அந்த பொண்ண நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு" சொல்லி சொன்னா, "அபிஷேக், இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கியா? உன்ட்ட நான் ஆரம்பத்திலேயே கேட்டேனே, அபிஷேக் எழுதின லெட்டர நீ எதுக்காக பிரிச்சு படிச்ச? அதுல என்ன இருந்துச்சுன்னு" அப்படின்னோனே மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்குள்ள போறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் வாசுதேவ் வர சொல்லியிருப்பாரு. அவர் லாலா வீட்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்திருப்பாரு. அந்த லெட்டர் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி தெரியுமான்னு கேட்டோம்னா, "சார் இதில ஃப்ரம் அட்ரஸே இல்ல. அதனால யார் அனுப்புனான்னு சொல்லி தெரியாதுன்னா." லாலா வீட்லேருந்து எடுத்த பொருள்லாம் நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்கும்போது, அதில அபிஷேக்கோட பேனா இருக்கும். "சார் இது அபிஷேக் சாரோட பேனானா, உனக்கு எப்படி தெரியும்னா, அவர் அடிக்கடி போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்காரு. அப்ப நான் பார்த்துருக்கேன்னு" சொன்ன உடனே, நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, "யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னே தெரியல. நீ அபிஷேக் சாருக்கு ஏதாவது ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா, அது யாருக்கும் தெரியாம என்ட்ட கொண்டு வந்து குடு. அவர் உண்மையிலேயே இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்காரான்னு எனக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கு" அப்படின்னு சொன்னா, இவர் பேக்ல அபிஷேக் வந்த லெட்டர் இருக்கும். ஆனா, இவரு அங்க இன்ஸ்பெக்டர்ட்ட குடுக்காம, அத இங்க எடுத்துட்டு வந்துறாரு. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் தனியா வழக்கம் போல இவர் பிரிச்சு படிச்சாருன்னா, அதுல என்ன எழுதி இருக்குன்னே புரியல. சரி, இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா, இந்த லெட்டர் மாரியே அப்படியே இன்னொரு லெட்டர் வந்து காப்பி பண்ணி அதுல இருந்தத ஃபுல்லாவே எழுதிட்டு, இவருக்கு வந்த லெட்டர அதே மாரியே பேக் பண்ணிட்டு இருந்தா, கரெக்ட்டா அங்க நம்ம போஸ்ட் மாஸ்டர் ரங்கராவ் வராரு. அங்க வந்த உடனே, "வாங்க மாஸ்டர் உட்காருங்கன்னு" சொல்லிட்டா, அவரு ராமு நாய்கிட்ட பேசுற மாரியே இவர்ட்ட பேசுறாரு. "நீ எங்க பொறந்தியோ, எங்க வளர்ந்தியோ, வீட்டுக்கு வந்தேன்னா நான் சோறு போட்டே செஞ்சேன்னா சாப்பிட்டுட்டு வாலாட்டிட்டு இருக்கணும்.
நீ எனக்கே துரோகம் செய்யலாம்னு நினைக்கிறேன்னு மறைமுகமா இவர் பொண்ணோட லவ் மேட்டரை பத்தி பேசிட்டு, இனி நீ போஸ்ட் ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இவர் அப்படியே அந்த சோகத்திலேயே உட்காந்துருந்தா அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, அச்சச்சோ அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம விட்டோமேன்னு. இவங்க ஊர்லயே ஊர் சுத்தும் வாலிபர் மாதிரி எல்லா பாஷையும் தெரிஞ்ச ஒரு வயசானவர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் இதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் அதை படிச்சுட்டு சொல்றாரு, 25ஆம் தேதி ராதாங்கிற பொண்ணை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குன்னா, இவர் பயந்து போய் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க இவரு கான்ஸ்டபிள் ஒருத்தர்கிட்ட நல்லா பேசுவார்ல, அவர்கிட்ட போய் சொல்றாரு, சித்தப்பா இந்த லெட்டர்ல அபிஷேக்கு வந்தது 25ஆம் தேதி ராதாங்கிற பொண்ணை கடத்தணும்னு சொல்லி எழுதியிருக்கு, நீங்க உடனே போய் அவங்கள காப்பாத்தணும்னா. டேய், எஸ்ஐ வந்து போலீஸ் பந்தோபஸ்துக்கு போயிருக்காரா, அவர் வந்தோடனே நான் சொல்றேன்னா அது வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நான் போறேன், நீங்க எப்படியாவது சார் வந்தோடனே அங்க அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு நேரா இவர் அபிஷேக் வீட்டுக்கு போறாரு. அங்க நம்மளுக்கு ராதாங்கிற பொண்ணை வீட்டுக்குள்ள கடத்தி வச்சுட்டு மல்லு கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பொண்ணுக்கு மயக்க ஊசி போட்டோம்னா இவர் வாசல்ல நின்று கதவை தட்டினவரு, ஏய் யாரோ வந்திருக்காங்க, எவனும் வந்தாலும் கதவை திறக்காதனா இவர் ஏறி குதிச்சு வந்து அங்க இருக்க அத்தனை பேர்ட்டி சண்டை போட்டுட்டு இருக்காரு. கடைசி அபிஷேக் அடிச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவரை பின்னாடி கூடி சரக்கு சரக்குன்னு யாரோ கத்தியில சொருகுறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த ஊர்லயே இலவச மருத்துவம் சொல்லிட்டு பொது சேவை பண்ணிட்டு இருந்த அந்த அம்மா. ஏண்டா இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் நாங்க சரியா கொண்டு போயிட்டு இருந்தா நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சி இங்க வரைக்கும் நீ வந்துட்ட. நம்ம வாசுதேவ் சொல்றாரு, நீங்க கண்டிப்பாக எல்லாரும் உள்ள போகத்தான் போறீங்க, நான் ஆல்ரெடி இங்க வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன்னு சொல்லி சொன்னா. யாரு இவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லி பாருன்னு சொன்னா. இவர் சித்தப்பா சித்தப்பான்னு பாசமா கூப்பிட்டுட்டு இருந்த அந்த கான்ஸ்டபிள் இவங்களோட ஆளு. டேய், எல்லா பிளானுக்கும் ஐடியா கொடுக்கறதே இவன் தான்டா, இவன் எங்க ஆள்டான்னு சொல்லி காமிச்சா இவர் மிரண்டு போயிடுறாரு. இந்த ஊர்ல தான் பொண்ணுங்க ஜாஸ்தி, 3 மணிக்கெல்லாம் இருட்டிருன்னு சொல்லிட்டு நாங்க எங்க தொழிலை நடத்திட்டு இருந்தா நீ மொத்தத்தையும் நாசமாக்க பாக்குற, இதுக்கு மேல இந்த ஊர்ல நம்ம தொழில் பண்ணக்கூடாது, இன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்க மொத்த பொண்ணுங்களையும் கடத்துறோம், கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே நம்ம கிளம்புறோம்னா அது எப்படிமா பண்ண முடியும்னா, இந்த ஊரை மொத்தமும் கொளுத்தி விடு, ஊரே கலவரத்துல இருக்கும், அப்படி கலவரத்துல இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான பொண்ணுங்களை டக்கு டக்கு டக்குன்னு வண்டியில ஏத்திட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பிடுவோம். நம்ம வாசுதேவ அங்கேயே குத்தி போட்டுட்டு இவங்க எல்லாரும் ஊருக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா நெருப்பு வச்சு விட்டுறாங்க. ஒரு மாட்டு வண்டியில நெருப்பு வச்சு விட்டு அதை விரட்டி விட்டோம்னா அது ஊர் மொத்தமும் நெருப்பை பத்த வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. நம்ம வாசுதேவ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வராரு. இவங்க அதுக்குள்ள எல்லா பொம்பளை பிள்ளையும் வரிசையை கடத்தி வண்டியில ஏத்திட்டு இருந்தா அங்க வந்து இவர் கொடூரமா வில்லனோட ஆட்கள் எல்லாரையுமே வெட்டி வீசிட்டு இருக்காரு. இவன் வந்துட்டான்னு சொன்ன உடனே வண்டி எடுத்துட்டு கிடைச்ச வரைக்கும் போதும்டா கிளம்புவோம்டானா மொத்த பொண்ணுங்களை இருக்க வண்டியை ஆல்ரெடி இவர் பிளாக் பண்ணிட்டாரு. ராதாவோட பாத்தீங்கன்னா அந்த அம்மா வண்டி எடுத்துட்டு போனா இவர் நெருப்பு பிடிச்ச மாட்டு வண்டியிலே விரட்டிட்டு போய் நேரா அந்த ஜீப்ல மோத விட்டுட்டு இவரும் அங்கிருந்து விழுந்துடுறாரு. ஜீப்பு ஆக்சிடென்ட் ஆயிருது. இவர் மெல்ல மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு போனா அந்த மேடம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கு. அப்படியே அந்த கதையை கட் பண்ணா இங்க மாஸ்க் மேன் சொல்றாரு, இதுக்கு மேல உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே இல்ல, நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நீ இன்னைக்கு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்றாரு. ஆனா நம்ம வாசுதேவ் பாத்தீங்கன்னா, நான் கிளம்பலானா அப்ப ராதானா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் அதுக்கு உன்ட்ட வாக்கு கொடுக்கவே இல்லைனா, இல்ல ராதாவையும் நான் கூட்டிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க உங்கள்ட்ட மல்லு கட்டிட்டு இருக்காரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு காமிக்கிறாங்க, அந்த ஜீப்ல மயங்கி கிடந்திருந்த ராதாவை கூப்பிட்டுட்டு இவர் தூக்கிட்டு வேகமா ஓடுனா நம்மளுக்கு அங்க கன் ஷாட் சவுண்டு கேட்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்ச அம்மா அப்படியே டப்பு டப்புன்னு கன் ஷாட் சுட்டோம்னா அந்த கன் ஷாட்டு நம்ம கரெக்டா வாசுதேவ் மேலேயும் பட்டுருது. நம்ம ராதா அண்ணா அண்ணான்னு கத்திட்டு இருந்தா அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம வாசுதேவ இறந்து போயிடுறாரு. நம்ம ராதாவும் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. ஊரு மொத்தம் அப்படி கண்ணு கலங்கி கதறி அழுகுது. நம்ம ரங்கராவ் மாஸ்டர் பாத்தீங்கன்னா தாங்க முடியாம வேதனையில அழுகுறாரு. ஏன்னா அவரோட பொண்ணையுமே கடத்திட்டு போயிருப்பாங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா அத்தனை பேரையும் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்காருன்னா அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவருக்கு அடக்கம் பண்றப்ப, ஏன்டா எங்க இருந்தோ வந்து எங்க ஊரை காப்பாத்துறதுக்காக இப்படி நீ உயிரை கொடுத்துட்டியடா, உனக்கு நாங்க எதுவுமே செய்யலையடான்னு எல்லாருமே உண்ணா அழுதுகிட்டு இவருக்கு அப்படியே கொல்லி வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமான நம்ம அபிஷேக் அந்த அம்மாவையும் இதுக்கு மேல உயிரோடையே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்களே நெருப்பு வச்சு கொளுத்திடுறாங்க. அதே சமயத்துல இங்க நம்ம குருநாதர் மாஸ்டரோட பொண்ணு டெலிவரி பெயின்ல இருக்காங்க. கரெக்டா ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய தூக்கி வச்சா அந்த குழந்தை அசையவே இல்லாம இருக்கு. இப்ப நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு அருமையான வாய்ஸ் கொடுக்குறாங்க. அடே மானிடா, எழுந்திரிடா, நீ இத்தனை நாள் அம்மாவோட கருவறையில தான் இருந்த, உன்னோட கர்மாவை ஃபுல்லா நீ என்கிட்ட பகிர்ந்துகிட்ட, அவ யாருன்னே தெரியாத போதே அவளுக்காக நீ ஒரு கொலை பண்ண, அவ யாரு என்னன்னே தெரியாமையே அவ உயிரை காப்பாத்துறதுக்காக நீ உயிரையே விட்ட அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா மறுபடியும் பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் வழியில துடிக்கிற மாதிரி இருக்கு. டாக்டர் இன்னொரு குழந்தைன்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தையும் எடுத்து வச்சா
நீ எப்படி போறியோ அப்படியே தான் திரும்பி வருவேங்கிற மாதிரி அவளே உனக்கு தங்கச்சியா இங்க பிறந்திருக்காடான்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு குழந்தைய எடுத்து அங்க வச்சோம்னா அந்த 2வது பெண் குழந்தையோட கை பட்ட உடனேவே இந்த வந்த ஆண் குழந்தை நம்ம வாசுதேவ் மறுபடியும் அப்படியே கண்ணு முழிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. செமல கிளைமேக்ஸு. அப்படியே நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாவே காட்டுறாங்க. இவங்க மாசமா இருக்கும்போது இவர் அங்க போர்டுல கிறுக்குனது செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டேய் என்னடா பண்றீங்க, எதுக்கு எட்டி உதைக்கிற, எதுக்கு கூசுற அப்படின்னு அவங்க அம்மா வயித்துக்குள்ளதான் இவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க. இதை விட பெரிய ஹைலைட் என்னன்னா இவர் இறந்து போகும்போது அந்த ராமு பக்கத்துலேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். இப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வாசல்லே இருந்தது. இவங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கும் வந்து வாசல்லையே படுத்துக்கும். ஏங்க இந்த நாய் என்னன்னே தெரிலங்க, எத்தனை தடவை விரட்டினாலும் போவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வீட்டுக்காரர் சொல்றாரு, விடுமா, அவங்களோட பூர்வ ஜென்மத்து உறவு ஏதாவது ஒன்று இருக்கும், நம்மளுக்கு என்ன தெரியும், பரவாயில்ல விடு, இங்கேயே இருந்துட்டு போட்டோம்னா அந்த குழந்தைக்கு கீழேயே நம்ம நாய்க்குட்டி ராமோ அப்படியே தலை வச்சு படுத்துக்குது. இந்த படத்தோட பேர் காங்கிறதுக்கு அர்த்தம் கர்மான்னு வச்சுக்கலாம், காலன்னு வச்சுக்கலாம். அவன் செய்யற நல்லது கெட்டது கண்டிப்பாக அவன் பின்னாடி வந்தே தீருங்கிற மாதிரி இவர் ஜென்மத்துல வளர்த்த நாய்க்குட்டியை கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து இவர்கிட்டக்கே வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி உண்மையிலே இந்த ஒரு சீனுக்காகவே அந்த டைரக்டரை பாராட்டினாங்க. ஏன்னா எனக்கு அந்த நாய்க்குட்டி வந்து படுத்திருந்தது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாவும் பிடிச்சும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி உங்களுக்கு நாய்க்குட்டினா பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.